அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் திரைப்படம் ஐங்கரன் இன்டர்நேஷனல் சார்பில் கே கருணாமூர்த்தி தயாரித்து கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அதர்வா முரளி, சரத்குமார், ரஹ்மான் மற்றும் பலர் இணைந்து நடித்த நிறங்கள் 3 திரைப்படம் பற்றி தான் வாங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் இசையமைச்சிருக்காரு. தியோடாமிங்கிறவரை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்ரீஜித் இந்த படத்துக்கு படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை அம்சம் அண்ட் திரைக்கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2004 மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த ஆயுத எழுத்து படம் மாதிரியே 3 வெவ்வேறு கேரக்டர்களை 3 விதமா காட்டுறாங்க. இந்த படத்துல நிறம் 1, நிறம் 2, நிறம் 3ன்னு சொல்லிட்டு அந்த 3 நிறங்களுக்கும் உண்டான சம்பந்தம் என்ன, வித்தியாசம் என்ன, அவங்க 3 பேரும் எந்த நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மொத்த படத்தோட கதை. சோ இந்த படத்தோட நிறம் 1 கதைக்குள்ள ஸ்ரீங்கிற கதாநாயகன் பள்ளி மாணவன் ஒருத்த வரா. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வாத்தியாரா ரஹ்மான் வராரு. வசந்த்ங்கிற கேரக்டர்ல அவரோட பொண்ணு பார்வதிங்கிற கேரக்டர்ல அம்மா அபிராமி வராங்க. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போது லவ் பண்ற அந்த பையன் அந்த பொண்ணு ஒரு சைடா. ஸோ அப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அதிகாலையிலேயே டியூஷனுக்கு போறான். அப்படி டியூஷனுக்கு போறப்ப அவன் டியூஷன் போற பக்கம் ஒரு பொண்ணை 2-3 பேர் ஒரு வேன்ல கடத்திட்டு போறாங்க. அப்படி கடத்திட்டு போறது அந்த சாரோட பொண்ணு தானோ அப்படிங்கிற சந்தேகத்திலேயே அவன் கிளாஸை கட்டடிச்சுட்டு அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறான். அப்படி அவன் இறங்கி போறப்ப ஒவ்வொருத்தரா கண்டுபிடிச்சு போறப்ப யார் யாரையெல்லாம் மீட் பண்றான், அவங்க மூலமா இந்த பொண்ணு கண்டுபிடிக்கப்படுறாளா, இவனோட பிரச்சனை சால்வ் ஆகுதா அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல ஒரு உதவி இயக்குனரா அதர்வா முரளி நடிச்சிருக்காரு. அவர் படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எடுக்கிறப்ப ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கதை திடீர்னு காணாம போயிருது அவரோட அபார்ட்மெண்ட்ல இருந்து. அதை யார் எடுத்தா என்னன்றத பாத்தீங்கன்னா அங்க அந்த ஏரியாலேயே இருக்கிற ஒரு திருடனை வச்சு கெட்ட போலீஸான சரத்குமார் பணத்துக்காக எடுக்கிறாரு. ஸோ அதன் பிறகு அந்த கதையை அவருக்கு மீண்டும் கிடைச்சதா, அந்த கதையின் மூலமா அவர் இயக்குனர் ஆனாரா அப்படிங்கிறது அவரோட லைஃப் அப்படி போகுது. ஸோ ரஹ்மானோட லைஃப்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் வருது, அதுக்கு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கறதான் படத்தோட இறுதி காட்சி. சோ இந்த 3 கேரக்டர்களையுமே மையமா வச்சு ரொம்ப சிறப்பா இந்த படத்தோட திரைக்கதை எழுதியிருக்காரு கார்த்திக் நரேன். இதற்கு முன்னாடியே மாறன்னு தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்துல அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி அவரோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. இது ஒரு மசாலா படம்னாலும் கூட ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா, வல்கர் ஓரியன்டா இல்லாம எடுத்துட்டு போயிருக்கிறது மிக சிறப்பு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரே ஒரு பாடல் தான், அதை கவிஞர் தாமரை எழுதி இருக்காங்க. அந்த பாடலும் கேட்கும்படியா இருக்குது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோவா வர்ற அதர்வா முரளி எப்ப பார்த்தாலும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, கஞ்சா சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்காரு. அதையே கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிறப்பான வசனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சின்ன ஜெயந்த ஒரு டீ கடை ஓனரா வருவாரு. அங்கதான் இந்த ஸ்கூல் பையன் அதர்வா முரளி எல்லாருமே கூடி, அதாவது வெவ்வேறு டைம்ல அவங்க எல்லாம் டீ குடிச்சிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த பையன்கிட்ட, அதாவது அதர்வா முரளி கிட்ட கதை காணும்ட்டு அவன் ரொம்ப டென்ஷனா இருந்தப்போ, கதையை இங்கிருந்து யோசிக்க கூடாதுடா, இங்கிருந்து யோசிக்கணும், அப்பதான் உனக்கு கதை கிடைக்கும், உன்னோட வாழ்க்கையிலிருந்து கதை எடு அப்படின்னு சொல்லி சினிஜன் சொல்ற சீன் எல்லாம் ரொம்ப அருமையாவே இருக்கு. மொத்தத்துல குடும்பத்தோட பார்த்து ரசிக்க ஒரு மிகச்சிறந்த மசாலா படம், வல்கர் இல்லாம. அதே மாதிரி ஒரு நிறங்கள் 3 அப்படிங்கிறதுக்கு இறுதியில ஒரு இது சொல்லுவாங்க, ஹீரோவே சொல்லுவாரு. என்னன்னா நிறம் 1 ரொம்ப நல்லது பண்றவன், நிறம் 2 கெடுதல் மட்டுமே பண்றவன், நிறம் 3ங்கிறது நல்லதும் கெட்டதும் கலந்து பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அந்த கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க. எல்லாரும் அவசியம் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.